ஹலோ மை ஃபேமிலி, வெல்கம் டு ஆண்டினி சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னாக்கா வாழைக்காய் வச்சு தாங்க நீங்கள் ரெசிபி பார்க்க போகிறீங்க. நான் ஒரு 4 வாழைக்காய் எடுத்துருக்குறேங்க. அந்த 4 வாழைக்காயில் இருக்கிற நுனிகளை கட் பண்ணிவிட்டு 4 வாழைக்காயுமே நான் 2 பகுதியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. நம்ம பருப்பு உருண்டை குழம்பெல்லாம் நம்ம செய்வோங்க. ஆனாலும் நீங்கள் இந்த வாழைக்காயில் உருண்டை குழம்பு செய்து பாருங்கங்க, பக்காவாக இருக்கும். யாருமே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்கள் செய்தால் அடுத்த நிமிஷமே பாத்திரமே காலியாகிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சுவையாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சு போகும். உருண்டை குழம்பு அப்படின்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனாலும் வாழைக்காயிலே உருண்டை குழம்பு நம்ம செய்யும்போது ரொம்ப பிடிக்குங்க. இதை நான் ஒரு குக்கரில் எடுத்துருக்குறேங்க. இந்த 4 வாழைக்காயும் கட் பண்ண வாழைக்காயும் எடுத்து போட்டுட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் நான் ஊற்றிட்டு அதில் உப்பும் மஞ்சளும் போட்டு நான் வேக வைக்கிறேங்க. ஜஸ்ட்டு ஒரு 2 விசில் மட்டும் நான் வைக்கிறேங்க. நம்ம மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் நம்ம இங்கேருந்து வச்சு எடுப்போங்க. நம்ம சேனல் இங்கேருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச டிஷ் தான் நான் போட்டுட்ருக்குறேன். இது விசில் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாவே வெந்திருக்குங்க. எடுத்து கொஞ்சம் ஆறி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தாக்கா நம்ம அந்த தோலெல்லாம் எடுத்துடலாங்க. அப்படி தண்ணியோடய நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது ஒரு மாதிரி கொழ கொழன்னு ஆகிடும். அதனால் ஆற வச்சுட்டு அந்த தொழியெல்லாம் எடுத்துடலாங்க. எடுத்து முடிச்சுட்டு நம்ம ஒரு மேஷர் வச்சியோ அல்லது ஒரு கரண்டி வச்சியோ நம்ம இதை மேஷ் பண்ணிப்போம். மேஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் எடுத்துக்கலாங்க. நான் பெரிய வெங்காயம் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். அதில் பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டிருக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சமாக ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூளும் கொஞ்சமாக இந்த நார்மல் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து கறி மசாலாத்தூள் போட்டிருக்குறேங்க. அப்புறம் நமக்கு தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கடலை மாவோட கொஞ்சம் அரிசி மாவும் நான் சேர்த்துருக்குறேங்க. கொஞ்சம் உப்பு போட்டிருக்குறேங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்குறேங்க. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா வாழைக்காய் கேஸுங்க. அந்த கேஸ் பிரச்சனை ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறையாவே நான் சேர்த்துருக்குறேன். அது நல்லா பிணைஞ்சிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்குறேங்க. நல்லா உருண்டையாக உருட்டிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எல்லா உருண்டைகளையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக ஆனதுமே எடுத்துருந்தாங்க. இந்த வாழைக்காய் உருண்டை குழம்பு கண்டிப்பாக செய்து பார்த்து நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக மிளகு போட்டிருக்குறேங்க. அதோடு சேர்த்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் நான் இங்கேருந்து போட்டிருக்குறேங்க. இது போட்டு நல்லா வதக்கி முடித்ததுக்கப்புறம் அதோட பச்சை மிளகாயும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இதில் நான் 2 பச்சை மிளகா தான் நான் கிள்ளி போட்டிருக்கிறேங்க. நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி நான் மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேங்க இந்த மிக்ஸி ஜாரில். அதையும் எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா எல்லாமே கலந்து வச்சுட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அதோட பச்சை வாசனையும் போகட்டுங்க. போனது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அடுத்து மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இங்கே அதே தாங்க நான் காஷ்மீரி மிளகாத்தூள், நார்மல் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டிருக்குறேங்க. அதோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம வாசனைக்கு தகுந்த மாதிரி கறி மசாலாத்தூள் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது கறி சுவையை விட மிஞ்சுங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த உருண்டை குழம்பு. இதையும் நல்லா பச்சை வாசனைகள் போகிற அளவுக்கு நல்லா எல்லாமே வதக்கிக்கலாங்க. அந்த எண்ணெயே லீக்கேஜ் ஆகிறது மாதிரி. இதுக்கு சுவைக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. இதுவே பாருங்கள் ஒரு கிரேவி பதமாக இருக்குது. சாப்பாடு போட்டு சாப்பிட்றது மாதிரி இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு. நல்லா இதை கலந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் நான் ஒரு அரை மூடி நான் அரைச்சி வச்சுருக்குறேங்க. அதையும் நல்லா போட்டு நல்லா எல்லாமே கலந்துக்கலாங்க. கலந்துக்கிட்டு நமக்கு தண்ணி தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னு நம்ம உருண்டைகள் போட்டோம் அப்படின்னம்னாக்க ரொம்பவும் கெட்டியாகிடும். கொஞ்சம் நேரம் இதை மூடி வச்சிடலாங்க. கொதி எண்ணெய் லீக்கேஜ் ஆகுங்க. இங்கே பாருங்கள் எண்ணெய் லீக்கேஜ் ஆகிருக்குது பாருங்கள். கொதி வந்ததையும்
இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம பொரிச்ச உருண்டைகள் இருக்குது பாருங்கள், வாழைக்காய் உருண்டை. அந்த உருண்டையை நம்ம அந்த கிரேவியில் நம்ம போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா எல்லாமே கலந்துக்கிட்டு மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தூணும் அப்படின்னு சொன்னோம்னா வாழைக்காய் உருண்டை குழம்பு ரெடிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால் ஆண்டினி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.